ஏங்க நான் குமாம்பட்டியில் ஒரு ரேஸ் நடக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரேஸ் தான் நடக்கும். அதுக்கு பேர் கிளைம் அண்ட் ஜம்ப். அங்கே ரோப்ளாக்ஸுக்குள்ளே ஒரு கேம் வைக்கிறாங்களாம். அதுக்குள்ளே கிளைம் அண்ட் ஜம்ப்னு ஒரு கேம் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா 1 கோடி ரூபா கிடைக்கிறான். பார்த்துருவோமா? மறக்காம ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோலாம் கொட்டி வரும். நினைப்பீங்க ஏன் இப்படி வீடியோ ஆரம்பிச்சேன்னு. அப்போ தானே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் ஆரம்பித்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போனாலும் ஒன்றும் நடக்காது. நெட்டு லேக் தான் ஆகும் நினைக்கிறேன். நான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு வீடியோ. ஓ அம்மா அம்மா நெட்டு தண்ணி உங்கள் கூட பேசி நெட்டு கிடைக்கலன்னு சொல்லி நெட்டுன்னு வருது. நெட்டை தான் திங்க போகிறேன் போல இருக்குது. இது லேட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ். லேட் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டுட்ருக்கு நீங்கள் இந்த வீக்கில் November 5 ஜாயின் பண்ணுறீங்களான்னு நோட்டிஃபை மீன்னு கொடுத்துறேன். கேமல்னு கொடுத்தாச்சு. ஓகே கிளைம் தான் கொடுத்தாச்சு. இதான் வரல. என்னடா கேமே ஸ்டாப் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்றும் பண்ணல. ஓப்பன் அப்படின்னு ரீச்சு ஸ்டார்ட் டு கிளைம். என்னடா பண்ணணும்? ஏன்னா புர்ஜி கலிஃப் பாரிஸ் டவர் எடுத்துகிட்டு வந்துருக்கானுங்க. ஏறணுமா? கிளைம் அண்ட் ஜம்ப்னு சொல்லுவானுங்க. 4 rupeesன்னு இங்கே காட்டுது. இல்லை பெட்டு வாங்கணுமா? பெட்டெல்லாம் 70 ரூபான்னு அப்புறம் பார்க்கலாம். நான் இன்னும் ஏறுவேன். எனக்கு 10 coins ஃபஸ்ட்டு வின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வா என்ன இது? சவுண்டெல்லாம் குறைச்சி வச்சுக்கணும். இல்லைன்னா என் வாய்ஸ் கேட்காம போயிடும். ஏன்னா நான் நிறைய ஹிண்ட்ஸ் கொடுப்பேன். என் ஹிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கக்கூடாதா? அதனால தான் சொல்கிறேன். என்ன இதா வேம்பயர் இங்கிலீஷ்லாம் வந்திருக்கு. புதுசாக வந்துருக்கு. ஹாலோவின் அப்டேட்டு பாருங்க. ஏங்க ஹாலோவின் அப்டேட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம். சரி 10 ரூபா கொடுக்கேன். பை சக்ஸஸ். நான் என்னடா ஹாலோவினில் போய் இப்படி தேவதை ஆக்கி விட்டீங்க. டீமன் ஆக்கி விடுங்கடா. ஹாலோவினில் ஆட்டோ கிளைமை போட்டு விட்ருவோம். அது மட்டும் இல்லாமல் இது என் ஃபஸ்ட்டு வைல்டு கிடையாது. விளையாடிருக்கேன். ஆனால் இந்த ஐலாண்டை தாண்டினது இல்லை. இதே ஐலாண்டில் இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எல்லோ விங்கை தாண்டி எடுத்துருக்கேன். என்ன பண்ணுது? என்னடா ட்ரையல்ஸு? இதை வச்சுக்கிறேன். இப்போ ஹாலோவின் அதனால் கோஸ்ட் தான் வைக்கணும். நீங்கள் சீசன் 5 ஏதோ கொடுத்துருக்கானுங்க. 100 ரூபா சேர்த்தோன்னா கீழே விழுந்துடணும். முடிஞ்சு டக். என்னோட எப்படா கீழே விழணும்? ஓ ஜம்ப் ஆப்ஷன் தானா? டும் சகோரு வெறும் 9. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்காது. அது சாரி. ஏன்னா என் வாய்ஸ் ஓவர் அப்போ கேட்காம போயிடும். அதனால தான் நான் சவுண்டை ரொம்ப குறைச்சி வச்சுருக்கேன். இருங்க வாங்க வந்துட்டேன். என்னடா பெட் ஃபின் பண்ண சொல்லிங்களா? 200 ரூபா இருந்தாலே பை பண்ண முடியுமா? ஓ வேற எடுத்து சொல்லு. 40 ரூபாய்க்கு பெட்டு பை பண்ணணுமா? பெட்டு ஆச்சு. 1 ஆச்சு பண்ணிட்டேன். மிக்ஸ்டீரியஸ் ஃபர்ஸ்ட்
சீரியஸ் தானானுங்க? யாரா மாமி நீங்க? வெறும் 5 வா இருக்கட்டு. 5 தான் நல்லதுதான். எக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, நம்ம பின்னாடி ரெட் கலரில் பூஸ்ட் தரோம் ஃப்ரெண்ட்ஸ். 139 rupees இருக்கிறது. இது 50 ரூபா வாங்கிக்கிறேன். 90 rupees வாங்க முடியாதா? 90 rupees வேணுமா? ஒரே $1, வெறும் $1. $4 வந்துருச்சு. ஜம்ப் மூஞ்சி. $93 சேர்த்துட்டேன், போட்டேன், வாங்கிட்டேன். 360 ரூபா. ஈஸி பிசி. 2 வாட்டி போனால் 360 ரூபா கிடைக்கும். 360 ரூபா சேர்த்து கூப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்க ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ஒரு ரவுண்டில் 570 கிட்ட போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால் ஈஸியாக எடுத்துட்டேன். இதில் 360 ரூபா நம்மளுக்கு ஜுஜு பீப்போம். வெறும் 2Kயா ஈஸி. இப்போ எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, வெறும் ஒரு ரவுண்டில் எனக்கு இவ்வளோ பைசா சேர்ந்தாச்சு. அதுதான் ஒரு பெட்டு வாங்க போகிறேன். பைசாவை வீணாக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு பைசாவே இவ்வளோ மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்கு. 2K இது வாங்கிட்டேன். எப்பிக் நல்லதாக கிடச்சிருக்கா? நல்லதாடா அது. 40 இன்ட்டு. இதுக்கு தான் சொன்னேன் அவன் பெட்டு வாங்கணும்னு. இப்போ நமக்கு எப்படி இதோட எக்ஸ்சேஞ்சாக ஏற போகுதுன்னு பாருங்க. இப்போ நமக்கு எக்ஸ்சேஞ்சாக ஏறும். 40 இன்ட்டு ஓடி தகிதான். ஜாலியோ ஜிம்கானா. ஒரு செகண்டில் நமக்கு யாரும் போ. பார்த்தீங்களா, 98 ஏறிச்சு. ஓ மிகாடு. 200 400 எல்லாமே ஒரு செகண்ட்ல ஏறுது. 1K தொட்டுருச்சு. 1K தொட்டுட்டு 2K. ஓ மை காட் 3K 4K 5K போயிருமா? டே 5K போயிட்ரா. யூ ஆர் கெட்டிங் டயர்ட்னு வந்தோன்னே கீழே போயிடும். 6K 7K 8K வந்துடும் எனக்கு. 8K கிடந்துச்சு. 8K. இதுக்கு தான் பெட்டு வாங்கணும்னு சொல்கிறது. சரியா, இதுக்கு தான் பெட்டு வாங்கணும்னு சொல்கிறது. எல்லோப்பா இது வாங்கி விடுகிறேன். 10K. இப்போ ஒருக்கா போனோன்னா எனக்கு 10K வரும். போயிட்டு வரட்டா, ஏன்னா என்கிட்ட 6K இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ ஸ்பீடாக நான் எந்த இறகுமே எடுத்துடல. இவ்வளோ அன்லாக் பண்ணது இருக்குது, ஆனால் எல்லாம் ஈஸியாக இருக்குது. ரெயின்போ கிளவுடு. வாவ், நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்குது. லாஸ்ட்டாக இருக்குது இதுதான். சரி, நம்ம பாட்டுக்கு ஏஎஃப்கே போட தேவையில்ல. ஒரு நிமிஷத்தில் இப்போ நமக்கு பைசா ஏறும். ஒரு நிமிஷம்தான் பைசா ஏறுமே. 1K நமக்கு 4K கிடச்சா போதும். வெற்றியோ வெற்றி. 5K வேணும். 5K கொடுப்பியா? 5K கொடுக்கணும். இப்போ ஓகே 5K வந்துருச்சு. கீழே வந்துட்டேன். 11K கிடச்சிருச்சு. ஏர்டெல் 10K வாங்கிட்டேன். இவங்க நான் ஒருத்தர் நம்ம ஸ்டார்டிங்கில் வரும்போது நான் அபரட் இந்த கிளிச்சடு விங்ஸ்னு ஒன்று வச்சுருந்தாலா, அதுக்கிட்டே நம்ம வந்துட்டோம். 42K
ஒரு 5 வாட்டி போயிட்டு வந்தோம்னா இப்போ நமக்கு 42K நிற்கும். எங்க சுற்றுனா பாருங்க, எங்க சுற்றுனா ஏதோ வளையும் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு AFK போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க நான் எப்படி AFK பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க. எப்படி 82K. we are pro friends, we are pro. எப்படி ஏற்றி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? வெறும் 5 minutes. அதுவும் நீ ரொம்ப நேரமாக உட்காந்து பண்ணியிருப்பியான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. வெறும் 5 minutes. 1 minute. 5 minutes ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 5 நிமிஷத்தில் பண்ணிட்டேன். வெறும் 5 நிமிஷத்தில் எப்படியே பண்ணிட்டேன். ரியல் தான், நான் உண்மையை தான் சொல்கிறேன். உண்மையை தான் நான் சொல்லிட்டுருக்கேன். சில பேர் நம்ப மாட்டீங்க எப்படா இதை பண்ணேன் அப்படின்னு. ஆனால் நான் உண்மையை தான் சொல்கிறேன். இது உண்மை தான். நீங்கள் பெட்டு வந்து அதிகமாக காசு கொடுக்குறத வாங்கிட்டீங்க. அதாவது இங்கே பாருங்கள், நான் 160 எப்பிக்கில் இந்த 2Kல ஸ்பின் பண்ணேன். 160 இன்ட்டு 81 இன்ட்டு 40 இன்ட்டு இதெல்லாம் கிடச்சிருக்கா? இது இந்த 3 இதே மாதிரி இன்னும் எப்பிக் இருக்குல்ல, இதே மாதிரி 3 எடுத்து ஸ்பின் பண்ணால் அதுவும் கொஞ்சம் காசு கொடுக்கும். 3 எடுத்து ஸ்பின் பண்ணணும். கிராஃப்ட் டூ பிக்கு அதான் சொல்கிறேன். இதுவும் பிக் பண்ணலாம். இந்த மாதிரி தான் உண்டு. சரியா? ஐயோ 247K. 300Kல விட்டுருவோண்ணா? இல்லை அவ்வளோலாம் வேண்டாம். ஏங்க கப்பு வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ஒன்லி 2 மினிட்ஸில் கப்பே வாங்கி வச்சுதான். யார் ப்ரோ பிளான் ப்ரோ? ஓ அந்த இதிலேருந்து பார்க்குறது. வி ஆர் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டுப்போம். நம்ம ப்ரோ ஆகிட்டோம். இந்த சுற்றுனா நம்ம இப்படி சுற்ற முடியல. சுற்றுனா வி ஆர் ப்ரோ. வி ஆர் ப்ரோ. நம்ம ப்ரோ ஆகிட்டோம். 252K நமக்கு கிடைக்க போகிறது. ஐயோ எஸ்ஏ 253Kடா. என்னடா பண்ணுவீங்க? கடையை மொத்தத்தையும் வாங்கிட்டு வரேன். 98K. ஓகே வாங்கினேன். 325K. ஒரு சின்ன AFK கூட இதுக்கு வேண்டாம். வெறும் 200K நமக்கு சேர்க்கறது ஈஸி தான். நம்மளே சேர்த்துருவோம். இதை ஆட்டோ கிளைம் வேண்டாம், நம்மளே இது சேர்த்துருவோம். இல்லை ஆட்டோ கிளைம்லாம் தேவைதான். போட்டு விட்டுருவோம். என்னடா ஆஃப் ஆகும்? இனிமேல் போய் மேலே தொட்டுட்டு வருவோம். உச்சியை தொட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே மேலே வந்துட்டேன். நான் 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நான் மேலே வந்துட்டேன். ஃபுல்லாக ஸ்கிப் ஆகி தான் போடுவேன். அது அப்படி தான். 1 நிமிஷம் கூட ஆகலை, நான் வந்துட்டேன். யாரும் நம்மளோட இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. இருக்கட்டு. எல்லோரும் நினைப்பாங்க நான் வந்த உடனே கப் எடுத்துட்டான், எப்படி எடுத்தான், வந்த உடனே கப் எடுத்துட்டானே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வின் எடுப்போம். ஒரு குதியை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். குதியை போடுவோம். 0 கிலோமீட்டர். நோ இப்போ நான் வாங்க மாட்டேன். மொத்த விங்கையும் வாங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். இதில் உள்ள எல்லாம் நமக்கு இப்போ அன்லாக் ஆகிருக்க இந்த விங்கு வரைக்கும் வாங்கிட்டு தான் போகணும். இதெல்லாம் நான் உதாரணமாக இருப்பேன். இந்த எல்லா விங்கையும் வாங்கிட்டு தான் போகணும். 5K 1 மில்லியனா எங்கள்கிட்ட எடுக்க முடியும்? அப்போனா 50Kல ஒரு பெட்டு ஸ்பின் பண்ணணும். அப்போ 1 மில்லியனில் எடுக்க முடியும். ஸ்பின் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தேன் இவர் ஒருத்தர் வச்சுருந்தார். நான் வேறு 5 நிமிஷத்தில் அதை எடுத்துட்டேன். ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. உன்னை இப்போ ஹேட்ச் பண்ணுவோம். 50Kல உள்ளது. 50K வேஸ்ட் ஆக்குறேன்டா. ரேரா 20 ரூபா இது. பேக்கில் போகிறீங்க. ஓ 550 இன்ட்டு நமக்கு லக்கு கொட்டிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லக்கு கொட்டிக்கிட்டு இருக்குது. ஓ ஒரு செகண்டில் நமக்கு ஏற போகுது. இருங்க நான் இன்னொன்று ஒரு 550K சேர்த்து விடட்டா. 50K சேர்த்து விடட்டா. ஓகே கீழே குதிக்கணும். எஸ் 77K கிடச்சிருச்சு. இதை இப்படி தான் நம்ம இப்போ ஸ்பின் பண்ண முடியும். இப்படியே ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸ்பின் பண்ணி நல்ல பெட்டு கிடைக்கும்.
ஸ்பின்னாவது திம்மியை ரேர் கொடுத்துருக்காங்க. இது நல்ல பெட்டு தான். 550 இன்ட்டு நல்லது இது. இன்னொன்று பெட்டை ஸ்பின் பண்ணி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்றுக்கு 50K சேர்ப்போம். 50 50 50 50 50 50 40 60 முடிஞ்சு. கிலோகூவி திரும்பி 70 கிட்ட ஏறும். 77K 86K சேர்ந்திருக்கிறது. அடுத்த வேர்ல்டுக்கே டெலிபோர்ட் பண்ண சொன்னாலும் நான் அதுக்கெலாம் போக மாட்டேன். ஏன்னா இதில் எல்லாத்தையும் ஹேட்ச் பண்ணணும், எல்லாத்தையும் எடுக்கணும். இதான் நம்ம ஒரே குறிக்கோள். எடுப்போமா? இன்னொன்று நான் ஹேட்ச் பண்ணிட்டேன். இல்லையா வேறு ஏதாவது கொடுப்பானுங்களா? எப்பி கொடுத்துருக்கானே, இதுக்கு தான் நான் ஸ்பின் பண்ணேன். நமக்கு லக்கு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கிறது. எப்பி கலவு. ஓ 1K எப்பிக்கிஸ் பண்ணி விடுவோம். நல்லா பெட்டதெல்லாம் கிடச்சி விட்டுருச்சு. அதனால் டெலிட்டை கொடுத்து டெலிட் பார்த்தாங்க. நீ டெலிட்டு இவனும் இவன் இன்னும் 2 பேரையும் டெலிட்டே. 120 வேணா ஏதாவது பண்ண முடிஞ்சா பார்ப்போம். சரி. ஐலாண்டுடா ஐலாண்டு இருடா. அதுக்கு நான் அடுத்த ஐலாண்டுக்கெலாம் போயிட மாட்டேன். அடுத்து இதுக்கு எவ்வளோ வந்தால் 1 மில்லியன். இப்போ நான் போனேன்னா எனக்கு 1 மில்லியன் சேரும். அதனால் மேலே போயிட்டு வரேன். என்ன இவ்வளோ ஸ்பீடாக போனேன்? 2 கிலோமீட்டர்லாம் நமக்கு ஈஸியாக போகும். 3 செகண்டில் 1 மில்லியனை சேர்க்க முடியுமா? இன்னும் 400 500 கிட்ட போயிட்டுருக்கு. அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு சேருது. இதுக்கு தான் பெட்டு வாங்கணும். இந்த கேமில் பெட்டு தான் முக்கியம். பெட்டு வாங்கிட்டோன்னா 1 மில்லியன்லாம் அசால்ட் மேட்டர். போயிட்டீங்களா? 1 மில்லியன் போயிட்டு வந்தானே. இப்போ 1 மில்லியன் தானே, ஈஸி தானே நமக்கு. இதுக்கு தான் நான் பெட்டை வாங்கணும்னு சொன்னேன். பைசா கலெக்ட் பண்ணி பெட்டை வாங்குடா, அப்போ தான்டா முன்னேற முடியும். இந்த கேமில் பெட்டு தான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் இல்லை. 2 மில்லியன் கலெக்ட் பண்ணிடணும். கெட்டிங் டயர்டாக இருந்தாலும் நான் எனக்கு ஒரு கப்பு வாங்கணும். 1.98 மில்லியன் கிடைக்கிறது. அடுத்து ஒரு துளலை போட்டுட்டு லாஸ்ட் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு அடுத்தது தான் ஐலாண்டுக்கு போகணும். இதான் என் குறிக்கோள். அப்போ தான் அடுத்த ஐலாண்ட்லேயே ஈஸியாக இருக்கும். இப்போவுமே அடுத்த ஐலாண்டுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோன்னா அடுத்த ஐலாண்ட்லேயும் பணம் சம்பாதிக்க தான் செய்வோம். இதனால தான் நான் சொல்கிறேன். சரி வாங்க. ஃபியூஸ் மிஷின் இங்கே தான் இருக்கிறது. இந்த ஒரு டைகர் தான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி 2 மில்லியன் என்கிட்ட இருக்கிறது. வாங்கு 30 மில்லியனா? எங்கடா போனா? 30 மில்லியன்லாம் கேட்டாய் நான் எங்கே போவேன்? எனக்கு ஒரு ரவுண்டுக்கு தான் 2 மில்லியனே வருகிறது. நான் எங்கேருந்து 13 மில்லியனுக்கு போவேன்? 50Kக்கு ஏதாவது இந்த மிஸ்டீரியஸாக கொடுங்கடா. எப்படியாவது இதில் மிஸ்டீரியஸாக கொடுங்க. உங்களுக்காக ஹேட்ச் பண்ண போகிறேன்டாண்ணா. லெஜெண்டரி இதுதானே பார்த்தேன். ஆட்டோ வச்சா கொடுங்க. ஹேட்ச்சு டக்குனோட கோஸ்ட்டு இது வேஸ்ட்டு. இதை வேணால் நம்ம ரோலில் போடலாம். அடுத்தது இன்னொன்று ஆச்சு. சீக்கிரம் ஓட. எப்பி ஓகே. அடுத்தது ஹேட்சி. வேறு லெஜெண்டரி கோஸ்ட்டு. இதை எப்போ இதில் போட்டுடலாம் ஃபியூஸில். ஓகே. அடுத்தது இதுவும் ஃபியூஸில் போட்டுருவான். எது வந்தாலும் இப்போ எனக்கு ஓகே தான். ஓகே. எடுத்துட்டு வா. கோஸ்டி ஃபியூஸில் போட்டுடலாம். அடுத்தது லெஜெண்டரியே தரமாட்டுறானுங்க. ஒன்றும் இல்லை, நான் ஸ்பின் பண்ணிட்டே இருப்பேன். என்கிட்ட காசு இருக்கிறது வரைக்கும் ஸ்பின் பண்ணுறேன். ஓடுறா இன்னும். லெஜெண்டரி கொடுத்தானுங்க. லாஸ்ட் ஒரு மித்தி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி கொடுத்தா கொடுக்கவே மாட்டானுங்க. அதுதான் இவனுங்க. லெஜெண்டரி கொடுத்துருக்கானுங்க. லெஜெண்டரி எலோ பவரு. ஓ
காட், ஓ மை காட். இந்த பாருங்க 550 மட்டும் ஏதோ இருக்கிறதுன்னு. சரி 550 இருக்குன்னா ஃபியூஸில் போட்டு வச்சிருவோம். ஃபியூஸு நம்ம ஃபியூஸில் இவனை ஒன்று, இவனை ஒன்று, இவனை ஒன்று, இவனை ஒன்று, இவனை ஒன்று 100% சான்ஸ் கிடச்சிச்சு. இவனை ஒன்று, இவனை ஒன்று, இவனை ஒன்று. என்னடா 60% தான் கிடைக்குது. கிடைக்குமா? கன்ஃபார்ம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. எஸ், நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. எஸ் 800 கிடைச்சாலும் இவன் பெஸ்ட்டுக்கு கிடையாது. இவனை எடுத்து டெலீட். இவனுங்க 2 பேர் வேணா இருக்கட்டு. நம்ம யாருக்காவது ட்ரேடு பண்ண முடியுமா? நான் ட்ரேடு பண்ணுவேன். அட பாவிங்கடா, ட்ரேடு பண்ணுற ஆப்ஷன் கூட வைக்கிறேடா. ட்ரேடு எப்படா பண்ண முடியும்? இவனுங்க இருக்கட்டு. சரி, விங்ஸு 30 மில்லியனு. ஆனால் இப்போ நம்மளால் ஈஸியாக சேர்க்க முடியும் 30 மில்லியனை. பாருங்கள் பார்த்தீங்களா, 30 மில்லியனை ஈஸியாக சேர்க்க முடியும்னு சொன்னலாம். 1 மில்லியன் சேர்ந்தாச்சு. இங்கேயே 1 மில்லியன் சேர்ந்தாச்சு. இங்கேயே 1 மில்லியன், 2 மில்லியன். ஓகே, 3 மில்லியன். ஓகே, அடுத்தது 4 மில்லியன். ஓகே, எப்பண்டா 4 மில்லியன் தான் கிடைக்கிறா? 1 மில்லியன் எடுத்துருவானே. கீழே பிடிக்கிறேன், டக்குன்னு கீழே போங்கடா. எடுத்துட்டேன், திரும்பி போகணும். இப்படி தான் நம்ம இப்போ பண்ணணும். 30 மில்லியன் எடுத்துகிட்டு கூப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனை நான் கண்டுபிடிக்கவே இல்லை. இவன் யாருன்னு தெரியல. ஏதோ குஸ்து மாதிரி போட்டிருக்கு. ஸ்டாக் கொடுப்போம். திஸ் டவர் இஸ் ஸோ ஹை, கிளைம்பிங் இஸ் எஸ்ஐஸ் டூ மீ. யூ மேட் இட் அப் ஹியர் டு ஸ்லோ. கிளாட் டு மீட் யூ ஹியர். எ சோவேனர் ஃபார் யூ. என்னடா இது? ஒரு காந்தி போன பண்ணை கொடுத்துருக்கேன். போடா, அவனை தூக்கிட்டு போக முடியுமாடா? எதுக்குடா இங்கேருந்து சாவுற? பாருங்க, 29 மில்லியன் சேர்த்துட்டேன். பார்த்தீங்களா, இது எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. உண்மைதான், 15 நிமிஷம் கிட்ட ஆயாச்சு. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் உங்களுக்காக. இது என்ன வேரி இது மாதிரி இருக்குது? வாங்கி போடுவோம். 72 மில்லியனா? எங்கேருந்துடா இனிமேல் சேர்க்க முடியும்? ஓ ப்ரோ, ட்ரேடு பண்ண முடியுமா ப்ரோ? ட்ரேடு என்னடா இது? சரி, கிஃப்ட் பண்ண முடியுமாடா? ஓ, கிஃப்ட் இல்லைடா இது. சரி, கிஃப்ட்டுக்கிட்ட இதை வச்சுருவோம். சரி, என்னடா தனி வழி? இதை அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தனி ஈவெண்ட்டு தான், பார்க்கலாம். இன்னும் 1 hour தான், போய் பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது? எக்ஸிட் போங்கடா, நான் ஒரு மண்ணு விளையாட வரல. எக்ஸிட் ப்ளீஸ், எக்ஸிட் ப்ளீஸ், எக்ஸிட் ப்ளீஸ். வாங்கோ, போயிடலாம். வெளிப்போட்டியா? ஓ, நம்ம எங்கே போகணும்?
போட்டு 2வது ஐலாண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னடா 1 minute ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் வாய்ஸ் ஓவரில் இருந்திருக்க மாட்டேன், இருங்க. வீடியோ ஆன் ஆகி தான் கிடக்கு, வீடியோ ஆன் ஆகி தான் கிடக்கு, இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும், அதனால் இது என்ன பில்டிங், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது பில்டிங், இது என்ன பில்டிங்கும் தெரியல, என்ன பில்டிங்கும் தெரியல. என்னடா இது வரைக்கும் லாக்ட் ஆகிருக்கு. சரி 72 மில்லியன் தேவையாம். பெட்டு 60 ரூபாடா. 25 மில்லியனா, பில்லியனா? பில்லியன்லாம் போக முடியாது, 25 மில்லியனில் வேணால் ஒன்று எடுப்போம். நமக்கு 25 மில்லியன்லாம் ஒன்றும், இது 25 மில்லியனா? கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டம்தான். என்னடா இவ்வளோ ஸ்லோவாக ஏறுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் ஏறின மாதிரி ஏறிட்டுருக்கேன், ஆனால் 2 மில்லியன் 3 மில்லியனில் ஏறிட்டுருக்கு. என்ன நடக்கிறது நண்பா, என்ன நடக்கிறது? இவ்வளோ ஸ்லோவாக ஏறுக. இப்படி ஏறினா எப்போ போய்டா போவேன், எப்போ போய்டா சேருவேன். கொஞ்சமாக அது ஸ்பீடாக போவேன்னு நினச்சேன். அடப்பாவீங்களா, இப்படி பண்ணி விட்டீங்களா என்னைய? எப்படி இருந்த என்னைய இப்படி பண்ணி விட்டீங்களேடா. இப்படி தான் போய் ஆகணும். நான் இந்த ஃபஸ்ட்டு டாப்பை கூட நான் தாண்டல. இவனுங்கெல்லாம் பையன் பல வருஷமாக விளையாடுவானுங்க போல இருக்கிறது, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நானே வெறும் 20 நிமிஷத்தில் ஒரு வேர்ல்டை காண்டிட்டேன். இன்னொரு 20 நிமிஷத்தில் ஒரு வேர்டை காண்டிடுவேன். இன்னொரு 20 நிமிஷத்தில் ஒரு வேர்ல்டை காண்டிடுவேன். 27 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 40 நிமிஷம் வீடியோவில் 2 வேர்ல்டு வாங்கிக்கலாம். சீமுக்கு யா இல்லை, அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஏஎஃப்கே போட்டிருப்பேன், அதெல்லாம் கணக்கில் எடுக்கணும். டேட்டிங் தானா? 25 மில்லியன் கொடுங்கடா. அது வரைக்கும் பொறுப்பை இந்த ரீன் பொறுமையாக இருக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், 2 தடவை போக வேண்டியதாக இருந்து. ஃபஸ்ட்டு இல்லை எக்கை மட்டும் ஆச் பண்ணிட்டா போதும், பணம்லாம் கிடச்சிடும். எப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷும் பண்ணிட்டேன். எப்பி கிடச்சிருக்கு, எவ்வளோ பவராக இருக்குதுன்னு பார்ப்போம். 89K. யோப்பா, இப்போ உனக்கு ஒரு செகண்டில் இப்போ யாரோ போகுது பாருங்க. எக்கு பெஸ்ட்டு. இதெல்லாம் எனக்கு இனிமேல் போங்கு, எல்லாம் போங்கு. இதுதான் இப்போ எனக்கு நல்ல பெட்டு இருக்கிறதுலே போங்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இனிமே பாருங்க, 6 மில்லியன் 10 மில்லியன் ஈஸி. 80 மில்லியன் சேர்க்கண்டா இப்போ நான் உடனே. 80 மில்லியன் சேர்த்துடலாம் இப்போ நம்ம. 80 மில்லியன்லாம் அசால்ட் மேட்டர். 100 மில்லியனை இப்போ சேர்த்து 1 பில்லியன் சேர்க்கண்டா இப்போ நான். 1 பில்லியன் அசால்ட் மேட்டர். இப்போ நமக்கு 1 பில்லியனே நான் அசால்ட் மேட்டர். ஏதோ 1 to 3 செகண்ட்ஸ் போகிற மாதிரி போயிட்டுருக்கு. 100 மில்லியன். அங்கே 100 மில்லியன்லாம் தேவையே இல்லை. அதனால் கடையில் போய்ட்டு ஒரு விங்கா வாங்குவோம். விங்கு உனக்கு வேறு. ஐயோ தம்பி நீ இங்கே போப்பா. அடுத்தது வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண போகிறேன். 72 மில்லியன் வாங்கினேன். 158 மில்லியன். 46 மில்லியன் இருக்குது. இதெல்லாம் நம்ம பெட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். பெட்டுக்குன்னே 100 மில்லியன் எடுக்கணும். ஆச்சு பண்ணுவோம். ரேர். இது நல்லது கிடையாது. பார்ப்போம். நல்லதா இது 44K நல்லது தான்.
ஓகே ஓடிடுவோம். காமனுக்குள்ளே இப்படி கிடைக்குது. இந்த வேர்ல்டில் உள்ள காமன் இருக்குல்ல, இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்பீடாக போகிறேன். என்னடா 100 மில்லியன் இப்போமே வந்துருச்சு. அப்போங்கண்ணே 157. எனக்கு இப்போ 180 மில்லியன் வேணும். 200 மில்லியன் எடுக்கேன்டா, ஏன்னா எனக்கு பெட்டுக்கு செலவு பண்ணணும். அதனால் 200 மில்லியன் எனக்கு வேணும். பெட்டு வர மாமி பார்த்தீங்களா, 200 மில்லியன் சேர்த்தாச்சு. அதில் பெட்டுக்கு கொஞ்சம் வரும், அந்த பைசா வச்சு பெட்டுக்கு எடுத்துக்கலாம். மற்றபடி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டுக்கு மட்டுமே 70 மில்லியன் வேணும். வச்சிருக்கேண்ணா ஹேச் பண்ணணும். ஹேச் பண்ணா என்னடா கிடைக்குது? வாவ் லெஜெண்டரி. வாட் தி ஹெல் எப்படா கிடைச்சிச்சு? லெஜெண்டரியை எடுத்ததே காணும். திரும்பி ரேர் தான் கிடச்சிருக்கு. ஹேட்ச் பண்ணுவோம். ரேர் கிடச்சா ஃபியூஸ் பண்ணிடலாம். என்னடா நாட்டஞ்சு மணியா? மணி காட்சி பண்ணும் துட்டு மணி. இங்கே எங்கடா ஃபியூஸ் மிஷின் இருக்குது? இன்னும் வச்சுருக்கானுங்க ஃபியூஸ் மிஷினை. ஃபியூச்சு பண்ணிடலான்னா ஃபியூச்சு. அதுக்கு முன்னாடி காசை சேர்ப்போம். எவ்வளோடா அதுக்கு வேணும்? பைசாவை சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்க முடியாதா இருக்குது. ஏய் என்னடா இலோ சேர்த்துட்டீங்க? இலோ கட்டிட்டீங்கன்னா பெட் எடுக்கிறது மட்டும்தான் வழி. பூஸ்ட் ஈவெண்ட். ஐயோ பூஸ்ட் ஈவெண்ட்னா இப்போ தான் பெட்டெல்லாம் எடுக்கணும். உடனே போ 100 மில்லியனை சேர்த்து பெட்டெல்லாம் எடுக்க ஆரம்பி. பூஸ்ட் ஈவெண்ட்டை போட்டு வச்சுருக்கானுங்க. இப்படி தான் போகணும். ஏன் பெஸ்ட்டை பீக்குள்ளே போடலை? பெஸ்ட்டை போட்டோன்னா இப்போ வருமே நமக்கு காசு அள்ளி வருமே. சொன்னால 500 மில்லியன் வந்தாச்சு. நீ அதை போட்ட உடனே ஒரு செகண்டில் ஏறிச்சு பார்த்தீங்களா? VR ப்ரோ 1 பில்லியன் தேவையாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா 1 பில்லியன் எனக்கு தான் தேவையில்லை. We having 1 billion bro. We having 1 billion. 2.5 பில்லியனா வாங்க முடியாது. ஆனால் நம்ம இதெல்லாம் வாங்க முடியும். முடியதுக்கு முன்னாடி இதை வாங்கிட்டு வருவோம். 930 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டேன்டா. 2 பில்லியனில் கற்று வச்சுருக்கானுங்க. கொஞ்சோண்டு மிச்சம் வைங்கடா. டேய் ஸ்பின் பண்ணிடலாம்டா. பூஸ்டி ஒன்று ஸ்பின் பண்ணால் நல்லதாக கிடைக்குதா? ரேடு தான் கொடுத்துருக்காங்க. பூஸ்டி மட்டும் முடிஞ்சே போயிடுச்சு. டேய் ஹேட்ச் பண்ணுறா. லேட்டு வர ஆக்குமே. லேட்டு போங்கு அண்டா. டே having 10 pets. டெலிட் எதெல்லாம் பண்ண முடியும்? பண்ண வேண்டியது எல்லாத்தையும் டெய்லி கன்ஃபார்ம் டெய்லி போங்கடா. ஃபியூஸ் போடுறேன். ஃபியூஸு 3 பெட் இருந்தால் என்னோட ஆகும்? 20 60 வருமா? போச்சு போங்க. இதுதான் 100% பண்ணணும்னு சொல்லு. இருக்கட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, ஒன்றுமா அதே தேவையில்லை. ஓடிவோம். 80% பண்ணால் கூட வந்து கிடச்சிருக்கு. சைன் அப்பா என்ன அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி 70 ரூபா கிடைக்குது பாப்பமா. ஈஸி பீசி சிம்பிள் பாசி. வந்த உடனே இங்கேயே ஸ்பீடாகிடுச்சு. முதல்ல எப்படி இருந்தோம், இப்போ இந்த ஐலாண்டில் வந்தோன்னே எப்படி இருந்தோம் வந்தாச்சு. we are back to the farm friends. திரும்ப வந்துட்டோம்.
35 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த ஐலாண்டே முடிக்க போகிறோம் நம்ம. டிஆர் ப்ரோ 2 பில்லியன் எடுத்துடலாம். 2 பில்லியன் அசால்ட் மேட்டர் சால்ட் வாட்டர். ஆமாம், இதுவே இவ்வளோ சீக்கிரமாக ஆடிட்டு இனிமேல் 100 ஏறது வரைக்கும் வெயிட் பண்ணுமா? அட பாவீங்களா, 100 ஏறது வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிங்களடா. நான் வெயிட் பண்ணுவேன், ஆனால் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்களே. அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். அதனால் இப்படி 100ல் போனால் 2 பில்லியன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. ஒரு ட்ரை தான். ட்ரை பண்ணால் எதுனாலும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 பில்லியன் கிடச்சிருச்சு. இது அப்படியே 2.0ல் கொண்டு வர முடியுமா? இதானே எனக்கு தேவை. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புர்ஜிகளி பியாரிஸ் இதே தாண்டிட்டோம். இதை தாண்ட மாட்டோமா? நாங்கள் எடுத்துருவோம், வாங்குவோம். வாங்கிட்டேனா. என்னடா இது என் பின்னாடி இருக்குது? ஏங்க கொசுவை கொள்கிற நவீன மிஷினை எடுத்துகிட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொசுவை கொள்கிற மஸ்கிட்டோஸை கொள்கிற நவீன மிஷினை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா என் முதுகு என்ன கருமத்தை மாற்றி வச்சுருக்கானுங்க. 2.50 பில்லியனில் எடுத்தே ஆகிறோம் இப்போ. ஏன்னா நமக்கு பணம் பிரச்சனை வருகிறது. பணம் பிரச்சனை எப்போவுமே வருகக்கூடாது. அதனால் பெட்டுக்குன்னு இப்போ நான் செலவு பண்ண போகிறேன். அது நீங்களும் பாருங்க, சரியா? என்னடா கீழே போகிறேன். சரி, ஆட்டோ கிளைம்பை கொடுப்போம். நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் இப்போ கொடுப்பேன். மேலே போங்கடா, மேலே போங்கடா. ஆனால் இந்த 2வது ஐலாண்டு லைட்டாக கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது. கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதுக்குள்ளாடி 1 பில்லியன் சேர்ந்துட்டா. 1 பில்லியன் அதுக்குள்ளாதியா? அப்போனா 2.2 பில்லியனா ஏதோ ஒன்று. நம்ம எடுக்கும் 20 பில்லியன் சேர்த்து வச்சுப்போம். 20 பில்லியனா? 2.20 பில்லியன் சொல்லணும். என்ன சொல்லணும்னே தெரியல. கெட்டிங் டயர்டுன்னே வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு 30 வரைக்குமா சேர்த்து வச்சுப்போம். எஸ், பண்ணிட்டோம். வி ஆர் வின். அதுக்குன்னு இந்த கப்பலை எடுக்கல. ஆனால் கப்பை எடுக்காமல் நம்ம 2 பில்லியனே சேர்த்துட்டோம். இப்போனா 5 பில்லியன் கிட்ட வரும். ஈவெண்ட்டை போட்டு வச்சுருக்கானுங்களா? ஓகே, ஒன்று ஹேட்ச் பண்ணுறேன்டா. எஸ் நல்லா தான் கிடச்சிது. ரேர் என்னடா அப்படியும் நல்லதாக கிடைக்கும். அது ஓ வி சக்ஸஸ்ஃபுல்லி. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனந்த கண்ணீர் வருது மாறா, ஆனந்த கண்ணீர் ஊத்துது, கண்ணீர் ஊத்திது. 120 மில்லியன். யோப்பா, இப்போ நமக்கு ஏறும் பாருங்க 1 பில்லியன். எப்படி 1 பில்லியன் நமக்கு இப்போ எப்படி ஏறும் பாருங்க. நீங்களே கண்கூண்டா காட்சி தான். ஒரு செகண்ட், வெறும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது 1 பில்லியன் ஏறதுக்கு. வின்னர் டன்னர் ஒன்றும் பண்ண முடியாது. என்னைய பண்ண முடியாது. நான் பெரிய டானு, என்ன பண்ணுவேன் நான். ஹாப்பி என்ன வீடியோ போட்டு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபு கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் கேம் விளையாடி நமக்கு எதாவது கிடச்சிருச்சுன்னா என்ஜாய் பண்ணுவோம். பார்த்தீங்களா, அந்த என்ஜாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இல்லை லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு 8 பில்லியனே வந்துருச்சு. இனிமே எதுக்குடா, ஒன்றும் வேண்டாம்டா. இனிமே பெட்டு கிடச்சதுக்கு சந்தோஷம். நீ எனக்கு நல்ல பெட்டை கொடுத்துருக்க, அதனால் உன்னை இன்னொன்று ஒருக்காகவும் நான் ஆட் பண்ணுவேன். விங்ஸ் கிடச்சா என்ன ஆட் பண்ணதுக்கு எப்பிக் கொடுத்தானுங்க.
இன்னொன்று இருக்கா ஒரு ஹேச்சிங். 3 பெட்டு வைக்க முடியல, அதான் 3 தடவை ஹேச்சிங் பண்ணேன். லெஜெண்டரி கொடுத்துறானுங்க. அடுத்த மித்திக் கொடுப்பீங்களாடா? மித்திக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் நமக்கு நடந்ததே கிடையாது. சொன்னல இந்த மாதிரி தான் போவானுங்க. லெஜெண்டரி வரைக்கும் எல்லா இல்லையும் கொடுப்பானுங்க, ஆனால் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டானுங்க. இதான் நம்ம ஆளுங்க பவர். எப்படி நீ இதை டெலீட் கொடுத்து டெலீட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இதுக்கு 70 ரூபான்னு வேணும்னு கேட்போம். கேத்துக்கிட்டு பார்ப்போம். வெறும் 11 பில்லியனா? வெறும் 11 பில்லியன் ஈஸி பீசி. நான் இப்போ பெட்டை வேற வாங்கி வச்சுருக்கேன். 11 மில்லியன் எனக்கு ஒரு செகண்டில் நடக்கும். இப்போ பார்த்தீங்களா இது என்னதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு தான் பெட்டை வாங்கி தொலைங்கடான்னு சொல்லணும். 5 மில்லியன் சேட்டாச்சி முடிஞ்சி. எனக்கு இதெல்லாம் ஈஸி பீசி சிம்பிள் பாசி. நம்ம பின்னாடி இருக்கிறது இது நல்லாவே இல்லை. விங்ஸாவது நல்லா இருந்து, இது நல்லாவே இல்லை. இது வாங்குவோம். ஓ 85 பில்லியன். ஓகே பண்ணிடலாம். ஓ பூ போல இருக்கேனே, அழகா இருக்கேனே, எவ்வளோ அழகா இருக்கேன் பாருங்க. இந்த ரிகின் குட்டி ஏதோ அழகா இருக்கும். வாங்க முடியுமாடா? நாட் 5 மணி. ஓகே கூல் ஐ எம் கம்மிங். 1 பில்லியன் எடுத்துருவாங்க. 2 பில்லியன் எடுத்துருவான்ட்டேன். இங்கே ஏறாலும் எனக்கு 2 பில்லியன். எப்பட்றா நான் பணக்காரன்டா. உன்னால் என்ன என்ன பண்ண முடியும்? பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை. ரேர் தந்தாலும் நான் ஃபியூஸில் போடுவேன். 5 பெட் எடுத்தா எனக்கு வந்து 500 வந்துடணும். சரி தேங்க்ஸுப்பா. வேணா 3 தான் இது இருக்குது. 6 பில்லியன். ஓகே நான் பாருங்க 3 தான் இருக்குதா. இதே மாதிரி இன்னும் 2 எடுக்கணும். இதுக்கு தான் எடுத்தேன். எடுக்க போகிறேன்டா நான். பணக்காரன்டா நான். நிறைய பின் பண்ணுவேன். நிறைய ஸ்பின் பண்ணுவேன் நான். இதே மாதிரி கொடுங்க தான். ரேர் இன்னொன்று கொடுறாங்களா? ரேர்லாம் இன்னொன்று கொடுங்க. எஸ் தேங்க்ஸ். ஃபியூஸ்க்கு போகிறேன். ஓகே 20%, 40%, 60%, 80%, 100%. Yes, I want this only. I want it. என்னடா அண்ணனை கேவலப்படுத்தி போட்டீங்க. ஒன்லி 180 மில்லியன் இன்க்ரீஸ். இவனை டெலீட் பண்ணி விடவும். டெலீட் பிரஸ் பண்ணிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாங்கனா சீக்கிரம் 5 நிமிஷத்துல போடுவேன். டைம்ல எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவும் முடிய போகிறது. அதுக்கு முன்னாடி நம்மளும் அந்த மேலே தொட்டு 82 மில்லியன் எடுத்துக்கிட்டு நான் அடுத்தது வீடியோ முடிக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். பார்ட் 2 வேணும்னா 1K லைக்ஸ் ஐ வாண்டு. இருங்க, சின்ன ஏஎஃப்கே வரும். சின்ன ஏஎஃப்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டேன். பார்த்தீங்களா நம்ம ரெயின்போ கலரில் ஏதோ அழகாக இருக்கும்னு. ஆனால் மூஞ்சி தான் ஏதோ 3 இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. நம்ம நான் வீடியோ முடிக்கணும். தேவையில்லாமல் கற்றுக்கணும். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டோம். நம்ம லாஸ்ட்டாக நான் ஒரே ஒரு பெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதனால் இப்போ 2.4 பில்லியன் இருக்குது. இது நம்ம டக்குன்னு போயிட்டு மேலே போயிட்டு சரிடா இது நான் அப்படியே வந்துட்டேன். கீழே கொடுத்தோன்னா முடிஞ்சு 4 பில்லியன் கிடச்சிடும். இதை எடுத்துகிட்டு போய் ஒரு இதுக்கு மட்டும் ஆக்ட் பண்ணணும். ஆக்ட் பண்ணிட்டு மித்திக்கெலாம் கொடுத்தானுங்களே எதையோ கொடுக்கட்டு நான் ஒன்றும் இல்லை. நம்ம அன்லக்கி ரேடு தான் கொடுத்துருக்கானுங்க. ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம 2வது ஐலாண்டு கிட்ட வந்துட்டோம். நான் அவ்வளோ ஏஎஃப்கேலாம் ஒன்றும் போடலை, லைட்டு ஏஎஃப்கே தான். அதுவும் 15 நிமிஷம் இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். 20 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் ஒன்றுமே போடலை. நிறுத்து. மற்றபடி நான் ஒன்றுமே பண்ணல. மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் அவ்வளோ வீடியோஸ் உங்களுக்காக போடணும்னு வச்சுருக்கேன். அது டெலிட் பண்ணி வச்சுருக்கேன். டெலிட் பண்ணால் திரும்ப எடுக்க முடியும். ஏன்னா அது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டே இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு எங்கள் அம்மா கிட்ட பார்க்க சொல்கிறேன். சரியா? மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் 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 பாய். உங்களுக்கு குட் நைட்டாக தூங்கிடுங்க. என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா லிவியட்டான் 945 ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. சரியா? நான் ஆன்லைனில் வரும்போது எனக்கு வரும், நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துடுவேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் 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 பாய்.